கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஹோப் டிவி நேயர்கள் உங்கள் ஒருவருக்கும் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிராக்கிள்ஸ் ஆஃப் ஜீசஸ், கிறிஸ்துவின் அற்புதங்கள் என்ற தலைப்பின் கீழ் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் பார்க்க போகிற தலைப்பு என்னவென்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் அண்ட் த பிளைண்ட் மேன், இயேசுவும் ஒரு குருடனும் என்ற தலைப்பின் கீழ் நம்ம செய்தியை பார்க்க போகிறோம். தானத்துக்கு செல்வதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, இதோ நாங்கள் இன்றைக்கு இயேசுவும் ஒரு குருடனும் என்ற தலைப்பில் பாடத்தை படிக்க இருக்கிறோம். இந்த பாடம் எங்களுக்கு புரிந்து கொள்ளத்தக்கதாக, இதில் இருக்கக்கூடிய அற்புதமான வல்லமையான சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக என்னை வழி நடத்துங்க. இது கிறிஸ்து இயேசுவை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் இருந்த காலகட்டத்தில் அநேகருக்கு சுகம் அளித்தார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் சொல்லி பார்த்தீங்கன்னா, பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை கொடுத்தார்கள் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இதோ அவரை தேடி வந்த முடவர்கள், வாய் பேச முடியாதவர்கள், குருடர்கள் அப்படி என்று சொல்லி பொதுவாக வசனங்களில் குறிப்பிட்டு அநேக குருடரை அவர் சுகப்படுத்தினார் என்று வசனம் இருந்தாலும், ஒரு 5 சம்பவத்தில் இயேசு கிறிஸ்து பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை கொடுத்ததாக வேதத்தில் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27லேருந்து 31ஆம் வசனம் மட்டும் பார்த்தீங்க என்றால், கலிலேயாவில் 2 குருடர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, தாவீதின் குமாரனே என் மேல் இரக்கமாயிருங்கள் என்று கதறி அவர்கிட்ட இருந்து அந்த பார்வையை பெற்றுக்கொண்டாங்க என்று பார்க்கிறோம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், ஒரே வசனத்தில் ஒரு குருடனும் வாய் பேச முடியாமல் இருக்கிற ஒரு நபரை சுகப்படுத்தினாங்க என்று அந்த பகுதி அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த நபரை குறித்து அதிகமாக விளக்கம் கொடுக்கவில்லை என்றாலும் கூட, அவனுக்கு பார்வையும் தெரியல, பேசவும் முடியல, அவனோட நிலைமை எவ்வளோ பரிதபிக்கிற நிலைமையில் இருக்கிறது. இந்த நபரையும் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, ஜீசஸ் சுகப்படுத்தியிருக்கிறாங்க என்பது இந்த வேதத்திலிருந்து படித்து நம்ம அவர் எவ்வளோ மனதுருக்கனவராக இருக்கிறாங்க என்பதை அறிந்து கொள்கிறோம். நம்ம 3வது காரியம் என்னவென்று சொல்லி பார்த்தீங்கன்னா, எரிகோ பட்டணத்தின் அருகே இயேசு கிறிஸ்து கடந்து போன போது பத்மேலேயு என்ற ஒரு குருடன் என்ன செய்கிறார் என்றால் சுகப்படுத்துகிறாங்க. வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க, அவன் கூட மற்றொரு குருடனும் இருந்தான் என்று சொல்கிறாங்க. இது மத்தேயு, மார்க்கு, லூக்காவில் நம்ம இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். 4வதாக மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 22லேருந்து 26 வசனத்தில் ஒரு குருடனை என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, கையை பிடித்து அந்த கிராமத்தை விட்டு வெளியில் கொண்டு போய் எச்ச துப்பி, பார்க்கிறது எப்படி பார்க்கிறேன் என்று கேட்கும் போது, மனிதர்கள் மரம் நடக்கிறது போல பார்க்கிறேன் என்று சொல்லவும், மீண்டும் அவனை தொடவும் அவனுக்கு பார்வை தெளிவாக அடைகிற இந்த ஒரு சம்பவமும் வேதத்தில் இருக்கிறது. 5வதாக பார்க்க போகிற காரியம் மிக முக்கியமான காரியம். இதுதான் நம்ம இந்த நாளத்தினுடைய தியானமாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம். இது என்ன என்றால், பிறவி குருடன், தாயின் வயிற்றிலிருந்து குருடனாக பிறந்திருக்கிற இந்த மனிதனை இயேசு கிறிஸ்து பார்வை அடை செய்கிறார். அதுவும் இந்த மனிதன் ஒரு வாலிப வயது அடைந்திருக்கிற சமயத்தில் அவனுக்கு பார்வை கிடைத்தது என்று பார்க்குறோம். இது யோவான் 9ஆம் அதிகாரத்தில் இந்த காரியம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இதோ புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், மனிதர்களால் பகைக்கப்படுகிறவர்கள், மனிதர்களால் கேவலமாக எண்ணப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வதற்கு மனம் உருகி அவங்களுக்கு உதவி செய்தார்கள் என்ற காரியம் வேதத்தில் அநேக இடங்கள் இருக்குது. இந்த சம்பவமும் அப்படிப்பட்ட ஒரு உதாரணமாக இருக்கிறது. இதோ குறிப்பாக அவர் என்ன செய்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, ஒடுக்கப்பட்டவர்கள், மனசோர்வு அடைந்தவர்கள், குற்ற உணர்வோடு இருக்கிறவர்கள், எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு தேவனால் கைவிடப்பட்டவர்கள் என்று எண்ணப்படுகிற நபர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்னால், பரலோகம் அருகாமையில் இருக்குது என்று காட்டத்தக்கதாக அவங்களுக்கு பல நன்மைகளை செஞ்சார். அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்தார். அப்படியே இந்த பிறவிக்குடனுடைய கண் பார்வையும் வர வைத்தார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் இருந்த காலகட்டத்தில் அவர் செய்த ஒவ்வொரு காரியத்துக்கும் நாணமான அர்த்தம் இருக்குது. அதிலிருந்து பரலோகத்தினுடைய ரகசியங்களை நம்ம படித்துக்கொள்ளும்படியாக அந்த சம்பவம் நமக்கு வழி நடத்துகிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் பிரயாணம் சென்று போயிட்டு கொண்டிருக்கும் போது, ஒரு இடத்தில் வந்தபோது, யோவான் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வர சொல்கிறது, ஒரு பிறவி குருடனை பார்த்த போது சீஷர்கள் ஒரு கேள்வியை எழுப்பினாங்க. மாஸ்டர், இந்த நபர் செஞ்ச பாவத்தினால் இவன் குருடனாக இருக்கிறானா, இல்லை இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவத்தினால் குருடனாக இருக்கிறானா என்று ஒரு கேள்வியை என்ன செஞ்சாங்கன்னா எழுப்பினாங்க. இந்த கேள்வி எதை காட்டுச்சு அப்படி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கேள்வியானது இதோ இந்த உலகத்தில் நம்ம படுகிற பாடுகள், துன்பங்கள், நஷ்டங்கள், இழப்புகள், இன்னும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற இந்த வேதனைகள், அவமானங்கள், இவைகள் எல்லாம் பாவம் செய்தது நிமித்தமாக தேவனிடத்தில் பெறுகிற தண்டனைகள் என்று
பொதுவாக எண்ணப்பட்டுச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னாடியும் இப்படி தான் எண்ணப்பட்டிருந்தது. இன்றைக்கும் அநேக நேரங்களில் மனிதர்கள் இந்த பாடுகள் எல்லாமே வந்து தேவனுடைய கையிலேருந்து வந்துகிற ஒரு தண்டனை, ஒரு தாய தீர்ப்பு அப்படி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷத்தை எழுதின யோவான் இந்த சம்பவத்தை இந்த வேத பகுதியில் வைத்து இதோ நமக்கும் நம்மளுடைய சந்ததிக்கும் ஒரு முக்கியமான பாடத்தை என்ன செய்கிறாரு, கற்றுக் கொடுக்குறார். தேவன் எவ்வளோ தூரம் இரக்கமாக இருக்கிறாங்க. இந்த பாடுகள் துன்பங்கள் எல்லாம் தேவனிடத்தில் வருகிற தண்டனைகளாக மட்டும் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா வேறொரு அர்த்தத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய அன்பையும் தேவனுடைய மனது இறுக்கத்தையும் காட்டுகிறதாகவே இருக்குது. இது நமக்கு மிகுந்த உற்சாகமும் நம்பிக்கை தருகிற காரியமாகவும் இருக்கிறது. இந்த கேள்விக்கு சீஷர்கள் கேட்ட இந்த கேள்விகளுக்கு பதில் இயேசு கிறிஸ்து கொடுக்காமல் இருப்பார்கள் என்றால், இல்லை இந்த கேள்வி எழும்பின இந்த அடிப்படை நம்பிக்கையை மாற்றாமல் இருப்பாங்க என்று சொன்னால், இதோ இயேசு கிறிஸ்து சொன்னபடி கிறிஸ்துவர்கள் அனைவருக்கும் வருகிற துன்பங்கள், பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் பார்த்து கிறிஸ்துவர்கள் சோர்ந்து போகக்கூடாது என்பதற்காக இந்த சீஷர்களுடைய கேள்வியை என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது திருத்தி இயேசு கிறிஸ்து அமைக்கிறாங்க. யூதர்கள்கிட்ட இருந்த நம்பிக்கை மிகுந்த மோசமான ஒரு நம்பிக்கையாக இருந்துச்சு. ஒவ்வொரு சஃபரிங்கும், கஷ்டமும் அது என்ன நினச்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் செஞ்ச பாவத்துக்கான பலன் என்று அவங்க நினைத்து கொண்டிருந்தாங்க. இந்த பிறவி குருடன் பிறக்கும் போதே குருடனாக இருந்தபடினால் இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவத்தினால் இவன் குருடனாக பிறந்தான் என்று சொல்லி ஒரு முடிவே கட்டிட்டாங்க. ஆனால் சீஷர்களுக்கு இருந்தாலும் ஒரு கேள்வி, இவன் செஞ்ச பாவமா இல்லை இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமா? இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமாக இருந்தால் இவன் ஏன் குருடனாக பிறக்கணும் அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் இருந்துச்சு. பொதுவாக ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வருவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனைக்கு யாராவது ஒருத்தங்க மேலேயோ ஒரு சூழ்நிலை மேலேயோ காரணத்தை காட்டுவது மனிதனுடைய இயல்பாக இருந்துகிட்ருக்குது. யாரையோ ஒருத்தங்களை குறை சொல்லணும், யாரையோ ஒருத்தங்களை ப்ளேம் பண்ணிடணும். அப்படி தான் என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்கள உன் பாவத்தினால தான் இந்த நோய்வாய் உனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி, இந்த பாவத்தினால தான் நீ இப்படி கஷ்டப்படுற என்று சொல்லி, அவங்க உடல் ரீதியாக வேதனைப்பட்டு இருக்கிற மனிதர்களுக்கு மன ரீதியாகவும் வேதனையை என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆசாரியர்கள், வேதப்பாரர்கள், பரிசேயர்கள் இன்னும் அதிகமாக அவங்களுக்கு கூட்டி கொடுத்தாங்க என்று சொல்லி பார்க்குறோம். இவர்களெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமூகத்திலேருந்து ஒதுக்கப்பட்டவங்க, இவங்கெல்லாம் சமூகத்தில் இருக்கிற ஒரு ஸ்டிக்மா, அருவருப்பான நபர்கள் என்று என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நபர்களை ஒதுக்கி வச்சுருந்தாங்க. இதோ இவங்களுக்கு வந்து ஒரு காரியம் புரியல. என்ன புரியல என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பாவத்தை வெறுக்கிறார் தான், ஆனால் பாவியை நேசிக்கிறார். அவர் இந்த மனிதர்கள் படுகிற பாடுகள்லேருந்து அவங்கள விடுதலை கொடுக்க வேண்டும்னு ஆசைப்படுறாங்க, பாவத்திலேருந்து விடுதலை கொடுக்க வராங்கன்றத அவங்களுக்கு புரியாமல் போயிடுச்சு. எளிமையாக அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஜம்பிங் இன்டு கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி அழகாக ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஒரு காரியத்தை பார்க்குறாங்க, இந்த பாவத்தினால தான் இப்படி வந்துருச்சு, எங்கள் அப்பா அம்மா செஞ்ச பாவத்தினால தான் இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இதனால் அவங்க அந்த அப்பா அம்மா பற்றி என்னென்னலாம் பேசியிருப்பாங்க, என்னென்னலாம் கதையை சொல்லியிருந்திருப்பாங்க, இதோ அவங்களுக்கு உண்மை தெரியாதபடிக்கு இப்படிலாம் பேசி அந்த பேச்சு இந்த பெற்றோரையும் இந்த மனிதனையும் எவ்வளோ தூரம் மனதை வேதனைப்படுத்தியிருக்கோம். அவங்களால என்ன செஞ்சுருக்க முடியாதுன்னா, பகிரங்கமாக ஒரு நிகழ்ச்சிக்கோ ஒரு தொழுகைக்கோ என்ன செஞ்சிருக்க முடியாது, போக முடியாதபடிக்கு இருந்திருக்கும். சத்ருவானவன் குறை சொல்வதற்கும் மற்றவங்களை பழி சொல்வதற்கும் இந்த புறன் கூறுவதற்கும் மனிதர்களை லெகுவாக சோதித்து அவங்கள மேற்கொண்டான் என்பதை நம்ம மறந்துவிட வேண்டாம். பாவத்துக்கும் நோய்க்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் முற்றிலும் சொல்லிட முடியாது. ஏன்னு சொன்னால், இன்னொரு சம்பவத்தில் இயேசு கிறிஸ்து இதோ என்ன செய்கிறாங்கன்னா, பெத்சைடா என்ற ஒரு பகுதிக்கு வரும்போது அங்கே அநேக நோய்வாய்ப்பட்டவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்க்கும் போது என்ன நடந்துச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா, 38 வருஷமாக படுத்த படுக்கையாக இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து உன் படுக்கையை எடுத்து நடன்னு சொல்லிட்டாரு. அவன் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் எழுந்து நடந்துட்டான். இப்போது இவன் சுகம் அடைந்து அவனை அப்புறமா பார்க்கும் போது இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, பாவம் செய்யாத, பாவம் செஞ்சால் இன்னும் மோசமான காரியம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோ இந்த மனிதனிடத்தில் வந்து ஒரு எச்சரிப்பை கொடுக்குறாங்க. இந்த மனிதன் வந்து படுத்த படுக்கையாக இருந்த காரணம், அவன் நோய்க்கு காரணம் அவன் செய்த பாவம் என்பது தான் இந்த வசனம் நமக்கு விளக்கி கூறுகிறது. யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பாவம் செஞ்சினா இன்னும் மோசமான காரியம் வந்துடும் அப்படி என்று சொல்வதற்கு. இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஒரு திமிர்வாதக்காரனை கூரையை பிரித்து அங்கே இயேசு கிறிஸ்து முன்பாக இறக்குறாங்க. அவனை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, திடமனதாயிரு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, உன் படுக்கையை எடுத்துகிட்டு நட அப்படி என்று சொல்கிறாங்க.
இப்போ இவனுடைய திமிர்வாதம் வந்ததுக்கு காரணம் இவன் செஞ்ச பாவம் தான் என்பது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காரியம் நமக்கு ஞாபகம் மூட்டுக்குது. ஒருவேளை பாவத்துக்கோ நோய்க்கோ நேரடியாக கனெக்ஷனாக இல்லைனாலும் கூட பாவம் வந்தனால தான் இந்த உலகத்தில் அனைத்து இழப்புகளும் நஷ்டங்களும் நோய்களும் எல்லாம் இருக்குது என்று பார்க்குறோம். நம்ம ஒரு மனிதன் செய்த பாவத்தினால் அவனும் நோய்களை அனுபவிக்கலாம். ஆனால் பொதுவாக ஒரு கஷ்டம் வரும்போது அது தேவனுடைய கரத்திலேருந்து வருகிற ஒரு தண்டனை என்றதும் இல்லை இந்த பாவம் செய்த மனிதனுக்கு கிடைக்கிற ஒரு பலன் என்றதும், அதாவது அவனுக்கு கிடைக்கின்ற அவன் செய்த செயலுக்கு வருகிற தண்டனை என்பதும் முடிவுக்கு நம்ம வர முடியாது. ஏன் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா வேதத்தில் யோபுனுடைய கதை இருக்கிறது. யோபுக்கு வந்த கஷ்டம்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா யோபு பாவம் செஞ்சதுனால இல்லை என்பதை நம்ம நன்றாக அறிந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு வேதத்தில் இன்னும் மற்ற கதாபாத்திரங்கள் இருக்குது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகுந்த கஷ்டப்பட்டாங்க என்பதை பார்க்குறோம். மோசஸ், எஸ்தர், தாவீது, இன்னும் யோசேப்பு, பவுலார், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகுந்த உபத்திரத்துக்குள்ளே ஆளானாங்க. எதற்காக இவங்க உபத்திரத்துக்குள்ளே ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க செஞ்ச பாவத்தினாலும் அல்ல, இவங்க செஞ்ச நன்மைக்காக உபத்திரத்துக்குள் கடந்து போனாங்க. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவும் மிகுந்த உபத்திரத்துக்குள் கடந்து போனாங்க அவர் செஞ்ச நன்மைக்காக. அதனால் கஷ்டம் நஷ்டம் ஒரு இடுக்கமான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போகும்போது அது நம்ம செஞ்ச தப்புக்கு வருகிற பலன் என்று நம்ம நினைத்து கொள்ள வேண்டாம். அது தேவனுடைய திட்டமாகவும் இருக்குது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த மனிதனுக்கு ஏற்பட்ட சூழ்நிலையை இயேசு கிறிஸ்து எப்படி பார்க்குறாங்க? 9ஆம் அதிகாரம் யோவான் 3ஆம் வசனம் வர சொல்கிறது. இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு பதில் சொன்னாங்க. என்ன பதில் சொன்னாங்க? இவன் செய்த பாவம் அல்ல, இவங்க பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவ நாமம் மகிமைக்கென்றே அப்படின்னு சொன்னாங்க. என்ன இயேசு கிறிஸ்து பாடத்தை கற்றுக் கொடுக்குறாங்க? இந்த உலகத்தில் வருகிற உபத்திரம், ஒரு சஃபரிங், அது ஒரு சாபமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது ஒரு ஆசீர்வாதம் என்று கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த உபத்திரம், இந்த கஷ்டம், இந்த நஷ்டம், இழப்பு, மனசோர்வு, ஒரு பின்னடைவு, இதெல்லாம் தேவனால் என்ன செய்ய முடியும்னா நன்மைக்காக மாற்றி அமைக்க முடியும் என்பதை உன்னதமான செய்தியை நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அன்றியும் தேவ சித்தம்படி அழைத்தவர்களுக்கும் அவர் மேல் அன்பு கூறுவர்களுக்கும் சகலமும் நன்மைக்காக நடக்குது என்று சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல இயேசு கிறிஸ்துவால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை, ஒரு கசப்பான அனுபவத்தை அது ருசிகரமான அனுபவமாக அவரால் மாற்ற முடியும் என்பதை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. எதற்காக இந்த பாடுகள் நம்ம பட வேண்டும்? இந்த பாடுகள் படுவது நிமித்தமாக நமக்கு ஒரு நன்மை கிடைக்குது. அது என்ன? உலகம் நம்மளை விட்டு என்ன செய்யுதுன்னா கடந்து போகிறது. சுத்தப்படுத்துகிறார் தேவன். சுத்தப்படுத்தும் போது இந்த உலகம் என்ற இந்த அசுத்தம் நம்மளை விட்டு என்ன செய்ய சொல்லி பார்த்தீங்கன்னா கடந்து போகிறது. இதனாலே தேவன் பாடுகளை அனுமதிக்கும்படியாக நமக்கு அனுமதிக்கிறார். அநேக நேரங்களில் நமக்கு ஏற்படுகிற ஒரு தடைகள், ஒரு இடுக்கமான ஒரு சூழ்நிலைகள், அது சாபமாக இல்லாமல் நம்ம வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அமையும் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. ஏன் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலையில் தான் நம்முடைய குணங்கள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பரலோகத்துக்கு அடுத்த விதமாக கட்டப்படுகிறது என்பதை நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். யாக்கோப்பின் இக்கட்டு காலம் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். இந்த யாக்கோப்பின் இக்கட்டு காலம் என்பது மனிதன் தோன்ற நாள் முதல் கொண்டு வராத ஒரு உபத்திரம் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் பாவம் செய்ய போகிறது கிடையாது. அவனோட வழக்கெல்லாம் முன்னாடியே போய் வழக்கு முடிஞ்சு போச்சு. துன்மார்க்கனாக இருக்கிறான், நீதிமானாக இருக்கிறான். பரிந்து பேசுவதற்கு இயேசு கிறிஸ்து இல்லை. இருந்தாலும் இவங்க ஒரு பெரிய பாடுகளை அனுபவிக்கிறாங்க. எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க இந்த உலகம் வேண்டாம், தேவன் வேண்டும், பரலோகம் வேண்டும் என்று முழுசும் 100% முழுசும் ஒப்படைப்பதற்காக இந்த காரியங்கள் இருக்குது என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. இதனால் நமக்கு உபத்திரங்கள் வரும்போது இது நன்மைக்கு என்றே அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்து இன்னொரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கறதற்காக நம்ம இந்த சம்பவத்து வழியாக வாஞ்சியாக இருக்கிறாங்க. என்ன பாடம் வாஞ்சியாக இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, இந்த மனிதனும் பாவம் செய்யலை, இவங்க அப்பா அம்மாவும் பாவம் செய்யலை, ஆனால் தேவனுடைய கிரியை, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக என்று சொன்னாங்க. அது என்னது? தேவனுடைய குணம் எப்படி வெளிப்படும்? அவருடைய இரக்கம், அவருடைய மனதுருக்கம், அவருடைய அன்பு எப்படி இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் வெளிப்படும்? இதுதான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடமாக இருக்கிறது. அநேக நேரங்களில் நமக்கு இப்படி உபத்திரங்கள் வரும்போது இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்முடைய குணம் முதிர்ச்சி அடைகிறது, ஒரு மெச்சூரிட்டி கேரக்டர் வருகிறதா நம்ம பார்க்குறோம்.
இந்த மெச்சூரிட்டி கேரக்டர் நமக்கு கிடைக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக இருக்கிறோம். ஒருவேளை நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நபர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் போது, அதாவது ஒரு கேன்சர் என்ற ஒரு நோயிலையோ இல்லை மரண படுக்கையில் அவங்க இருக்கும் போதோ விசுவாசமாக இருக்கிறத பார்க்கும் போது நமக்கு பலன் அடைகிறோம்ல, அப்படியே நம்ம வாழ்க்கையும் மற்றவங்களுக்கு முன் உதாரணமாக தேவன் ஆக்க வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க. அதனால் உபத்திரங்கள் வருவதை என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் சித்தத்தின்படி நமக்கு அனுமதிக்கிறார். நம்ம திராணிக்கு மேலே நம்மளை சோதிக்கிறது இல்லை, அதுலேயும் நம்மளுக்கு தப்புவிக்கிறோம் வல்லவராக இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவோட பாடு மரணங்களை நம்மளுக்கு பங்கு அளிப்பதுனால அவரோட மகிமையிலையும் நம்ம பங்கு பெறும்படியாக இந்த காரியங்களை அவர் அனுமதிக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து இந்த சம்பவம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், பகலாக இருக்கும் போது என்னோடய வேலையை நான் செய்ய வேண்டும். இரவு வருகிறது, அந்த நேரத்தில் ஒரு மனிதனாலையும் நடக்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்க மட்டும் நானே உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னாங்க. என்ன தேவன் நம்மக்கிட்ட இது வழியாக நமக்கு புரிய வைக்கிறாங்க? இந்த உலகத்தில் ஜீசஸ் இருக்கிற மட்டும், இல்லை இந்த உலகத்தில் நான் இருக்க மட்டும், என்னுள் இயேசு கிறிஸ்து இருப்பார் என்றால் உலகத்துக்கு நம்ம வெளிச்சமாக இருக்கிறோம் அப்படி என்பதை நமக்கு புரிய வைக்கிறாங்க. இதோ இந்த மனிதனை போல அநேகர் நம்மளை சுற்றி என்ன செய்கிறாங்கன்னா, கையிடப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு நம்ம கை கொடுத்து தூக்க வேண்டும் என்று இயேசு ஆசித்து இந்த காரியத்தை அவங்க இந்த குருடனுக்கு செஞ்சுருக்கிறாங்க. நம்மளையும் செய்ய சொல்கிறாங்க. பகல் இருக்குது, இந்த பகல் நேரத்தில் இந்த காரியத்தை செஞ்சுருங்க. இரவு வரப்போகுது, ஆக செய்ய முடியாது என்பதை ஒரு மிக முக்கியமான பாடத்தை நமக்கு இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்துறவங்களாக இருக்கிறாங்க. இப்போது இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தை செய்கிறாங்க. எப்படி செய்கிறாங்க? மண்ணில் தன்னுடைய எச்சை துப்பி அதை குழைச்சி சேராக உண்டு பண்ணி கண்ணில் பூசி நீ போய் கழுவு என்று சொல்லிட்டாங்க. இதோ சிந்தித்து பாருங்கள், இந்த மனிதனுக்கு நன்மைக்காக மட்டுமே இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து செஞ்சாங்களா? சீஷர்களுக்கு தப்பான புரிந்து கொள்ளுதலேருந்து நல்ல புரிந்து கொள்ளுதல் வர வேண்டும் என்பதற்காக மட்டும் செஞ்சாங்களா? இல்லை கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் நம்பிக்கை வரத்தக்கதாக, பலன் அடையத்தக்கதாக செஞ்சுருக்கிறாங்களா? ஒருவேளை நாமும் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருப்போம் என்றால், சமூகத்திலேருந்து ஒதுக்கப்பட்டிருப்போம் என்று சொன்னால், தேவன் சொல்கிறாங்க, இந்த மனிதனை தேடி வந்தது போல் நானும் தேடி வருகிறேன், இந்த மனிதனுக்கு பார்வை கொடுத்தது போல் நானும் உனக்கு பார்வை கொடுக்குறேன் என்று சொல்கிறது நிச்சயம் அல்லவா? ஒருவேளை இன்றைக்கு நம்ம சமூகத்திலேருந்து ஒதுக்கப்படவில்லை என்றான்னு சொல்லி பார்த்தீங்கன்னாலும், உண்மையாலுமே இயேசு கிறிஸ்துவை நம்ம தொடர்ந்து பின்தொடர்ந்து போவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளை உலகம் பகைக்கும். இந்த உலகம் என்ன செய்யணும், நம்மளை ஒதுக்கி விடும். பச்சை மரத்துக்கே நடந்தது இப்படின்னா, பட்டுப்போன மரமாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு எப்படிலாம் நடக்கும் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். நம்மளை பகைக்கிறாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வியக்காதீங்க, அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பகைச்சிச்சு இந்த உலகம் என்று இயேசு கிறிஸ்து சொன்னது உண்மையாகும்ல நம்மளோட வாழ்க்கையில். அப்போது இந்த மனிதனுடைய கதை நமக்கு நிச்சயம் கொடுக்கும்ல. ஒருவேளை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நமக்கு வந்த இடுக்கமான சூழ்நிலை, நீ செஞ்ச பாவத்தினால தான், உங்கள் அப்பா அம்மா செஞ்ச பாவத்தினால தான் எவ்வளோ சாபத்தை நீ பெற்றுக்கொண்டான்னு சொல்லி அப்படி நம்ம மேலே பார்த்து பேசும்போது, சரியான தகவல்கள் தெரியாமல் நம்மளை பற்றி இழிவாக அங்கேயும் இங்கேயும் பேசும்போது, அந்த கதைகள்லாம் நம்ம மனசை வாட்டி எடுக்கும் போது, இந்த மனிதனுக்கு பார்வை கொடுத்த இயேசு கிறிஸ்து நமக்கும் தெளிந்த பார்வையை கொடுத்து நம்மளும் என்ன செய்கிறார் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உலகம் நம்மளை விட்டு போவதற்கும் பரலோகம் நமக்கு வேணும் என்று ஆசைப்படுவதற்கு நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்ற நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது தேவனோட ஆசையாக இருக்கிறது. இந்த மனிதனுக்கு பார்வை கிடைச்ச பின்பாக பார்வை கொடுத்த நபர் மேலே இவரோட விசுவாசம் உயர்ந்தது என்பதை நம்மளால் மறுக்க முடியாத உண்மை. இந்த மனிதன் பார்வை அடைய வேண்டும் என்று ஒரு பெரிய கேள்வியெல்லாம் அவன் கேட்கல. ஆனால் யாரோ பேசின பேச்சுக்காக, இவன் செஞ்ச பாவமா, எங்கள் அப்பா அம்மா செய்த பாவமா அப்படின்ற பேச்சுக்காக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனிதனுக்கு பார்வையை வரும்படியாக செஞ்சுட்டாங்க. இதோ இந்த மனிதன் அவன் ஒரு கேள்வியை கேட்டிருக்கலாம், எப்படிங்க இதை மாரி செஞ்சால், கண்ணில் ஏதோ பூசிட்டு போய் கழுவுன்னு சொன்னால் எப்படி கண் பார்வை கிடைக்கும்? இல்லை எனக்கு தெரிஞ்சு இப்படிலாம் வாய்ப்பே கிடையாது, பிறவி குருடன் பார்வை அடைஞ்சதெல்லாம் வாய்ப்பே கிடையாது என்று சொல்லி, இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண மெத்தட் கிடையாது, இந்த மெத்தட் எங்கள் ஊரில் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிலாம் சொல்லி அவன் வியாதிக்காமல், அவன்கிட்ட இருந்த அந்த கொஞ்சம் விசுவாசத்துக்கு அவன் என்ன செஞ்சான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆவினால் ஏவப்பட்டு வழிநடத்தப்பட்டு அவன் போய் கண்களை கழுவுனும் போது அவனுக்கு பார்வை கிடைச்சது போல், நாமும் தேவன் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு காரியம் சொல்வார் என்றால்
அதை நம்ம செய்வோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட லாஜிக்கல் ரீசனிங்கில் நம்மளோட அனுபவத்தை வச்சு இந்த பழக்கம் இப்படி இல்லை அப்படின்று சொல்லிலாம் பேசாதபடிக்கு அந்த விசுவாசம் பலப்படும்படியாக தேவன் சொன்னதை மாற்று பேச்சு பேசாமல் செய்வோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்வை கிடைக்கும். பார்வை கிடைச்சா நிச்சயமாக நம்மளோட விசுவாசம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே உயர்ந்து வரும். இந்த கதையினுடைய 2வது பாகம் நிறைய கசப்பான அனுபவங்கள் மீண்டும் வருகிறது. இந்த மனிதனை பார்த்து மற்றவங்க சொல்கிறாங்க, இவன் தானா வேற ஒருத்தனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பார்வை அடைஞ்சிட்ட உடனே ஒருவேளை நம்மளும் பார்வை அடைஞ்சு கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம நடக்கும்போது இவனா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க நம்மளை இழிவாக பேசலாம். ஆனால் நமக்கு அது நோக்கம் அல்ல. இப்படி பேசப்பட்ட காரியத்து நிமித்தமாக இவனை என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா சனகரி சங்கம் கூப்பிட்டு வச்சு கேட்குது, எப்படி பார்வை அடைஞ்சேன்னு சொல்லி கேட்குது. அதுக்கு அவன் சொல்கிறான் என்ன நடந்தது என்று சொல்கிறான். அப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி எழுப்புதல் ஏற்படுது. ஓய்வு நாளில் எப்படி இப்படி ஒரு சம்பவம் நடக்க முடியும்? ஓய்வு நாளில் எப்படி முகத்தை கழுவது? ஓய்வு நாளில் எப்படி சேரை உண்டு பண்ணுவது? ஓய்வு நாளில் எப்படி ஒருத்தனுக்கு கண் பார்வை கிடைக்கக்கூடியது? அப்படி என்று சொல்லி இவனை என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேள்விகள் மேலே கேள்வி கேட்குறாங்க. அவன் மேலே நம்பிக்கை வர மாட்டுது அவன் சொல்கிறதுக்கு. இப்போ பெற்றோரை கூப்பிட்டு கேட்டாங்க. பெற்றோர்களும் என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா தான் மகன் சொன்னதை உண்மையை உணர்ந்து அவங்களும் ஒத்துக்கொள்வாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெற்றோரையும் இங்கே ஒதுக்கி வச்சிட போகிறாங்க ஆலயத்திலிருந்து என்று எண்ணி இவனே வளர்ந்தவன், இவன்கிட்ட நீங்கள் கேள்வியை கேட்டுக்கோங்க அப்படின்று சொல்லிட்டாங்க. கர்த்தருக்கு பிரியமானவங்களே, ஒருவேளை நமக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய இதயத்தில் தாவரிச்சார் என்றால் நம்முடைய பார்வையும் தெளிவடையும் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை இனிமேட்டு முழுக்க முழுக்க சுலூகமாக போயிடும் என்று நம்மளால் சொல்ல முடியாது. ஏன் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி இந்த மனிதன் சுகமடைந்தது குறித்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சத்துருவனுடைய ஏஜென்ட்ஸ் சத்துருடைய ஆவினால் என்ன செய்கிறாங்கன்னா தான் சோதனைக்கு விழுகிறவர்கள்லாம் இந்த மனிதனை என்ன செஞ்சாங்கன்னா புறம்பே தள்ளி கொண்டிருந்தாங்க. அப்படியே நம்முடைய வாழ்க்கையும் என்ன செய்ய சொல்லி பார்த்தீங்கன்னா நடக்கும் என்பதை எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கிட்ட போகிறாங்களோ அவங்களெல்லாம் என்ன செய்யப்படுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தள்ளி விடப்பட போகிறாங்க என்பதை நம்ம உணர வேண்டும். இந்த மனுஷன் திரும்பி பதில்களை சொல்லிட்டு சொன்னால் நீங்களும் இயேசு கிறிஸ்துவோட சீஷராக போகிறீங்களா என்று கேட்டபோது அவங்க ஒரு முடிவுக்கு சொல்லிட்டாங்க, அவன் பாவி என்று தெரியும், ஓய்வு நாளில் மீறுறவர் எப்படி நல்லவராக இருக்க முடியும் என்று சொல்லி நீ முழுக்க முழுக்க பாவத்தில் பிறந்தவன், எங்களுக்காக புத்திமதி சொல்கிறேன்னு சொல்லி அவனை தள்ளி விட்டுட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, இப்படி சபையை விட்டு இவனை மீண்டும் ஒதுக்கி வச்ச போது யார் பார்க்க வந்தா? ஜீசஸ் பார்க்க வராங்க. அவன்கிட்ட கேட்குறாங்க, நீ மேசியா நம்புறியா? யார் ஆண்டவரே அவரை நம்புவதற்கு? நான் தான் என்று சொல்லி காட்ட இந்த மனிதனுக்கு எவ்வளோ பெரிய ஆனந்த பாக்கியமாக அது இருந்துச்சு. இந்த மனிதனுக்கு பார்வை வரும்போது இயேசு கிறிஸ்து முன்னாடி இல்லை. அநேகருக்கு பார்வை வரும்போது இயேசு கிறிஸ்து தான் முன்னாடி இருந்து முதல் பார்வையாக அவங்களுக்கு கிடச்சிச்சு. ஆனால் அந்த மனுஷனுக்கு அப்படி கிடைக்கல. ஆனால் அந்த மனுஷனுக்கு மேசியாவை கண்டு கொண்டான், நித்திய ஜீவனை கண்டு கொண்டான். இதேமாரி நாமும் கண்டு கொள்வதற்கு தேவனிடத்தில் நம்மளை ஒப்படைப்போம், தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, இதோ நாங்களும் அவதூறு பழிக்கு ஆளாகவும் என்றால் இதோ நீர் எங்களுக்கு உதவி செய்ய வருகிறேன் என்பதை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பார்வை அடைவதற்கு, பரலோகத்துக்கு அடுத்த பார்வை அடைவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்மை பார்ப்பதற்கு எங்களை வழி நடத்துங்க. கிறிஸ்து இயேசுவை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். அது மட்டும் கடவுள் நம்மோடு இருப்பாராக. ஆமேன்.